அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, சரியா பெரிய வெள்ளிக்கிழமை உலகத்தையே ஒரு விடயம் சலசலப்பிற்கு உள்ளாக்கியது. அது என்ன விடயம் அப்படின்னு தமிழ்ல பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்ன அப்படின்னா, தூரின் துகில் என்று தமிழில் அழைக்கப்படக்கூடிய த ஷ்ரவுட் ஆஃப் துரின் அப்படின்னு ஆங்கிலத்தில் அழைக்கப்படக்கூடிய இந்த துகில் பல விடயங்களை இன்று வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. குறிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உடலை போத்தி இருந்த இந்த துகில் பல சுவாரஸ்யங்களை கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியர்களாகிய நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை மிக்க ஒரு காரியம் இந்த சயின்டிபிக் ரிசர்ச்க்கு பிறகு கிடைத்திருக்கிறது. அதனால இந்த காணொலியில் அதை குறித்து முழுமையாக பார்க்க போகிறோம். மிக குறிப்பாக இதனுடைய ஒட்டுமொத்த வரலாறையும் குறித்து நம்ம பேச போகிறோம். நிறைய யூடியூபர்ஸ் இந்த நாட்கள் இதை குறித்து பேசியிருக்கிறாங்க. ஆனா அவங்க வரலாறை குறித்து பேசல. இதற்கு முன்னாடி என்னென்ன சோதனைகள் நடந்தது, அதனுடைய விடைகள் என்ன, இப்போ என்ன நடந்திருக்குது அப்படிங்கறத குறித்து இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போகிறோம். காணொலிக்கு முதல் முறையா வாரீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா இப்பவே லைக் பண்ணிக்கோங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அன்பு மக்களே, ஒரு சின்ன முன்னுரையோடு இந்த துகிலை குறித்து நம்ம பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன முன்னுரை? இது முதல்ல விவிலியத்தில் உண்டா அப்படிங்கிற அந்த கேள்வி. ஆம், விவிலியத்தில் உண்டு. ஆனால் தூரின் துகில் அப்படின்னு அழைக்கப்படுகிறதா அப்படின்னா இல்ல. ஏன் தூரின் துகில் என்று இது அழைக்கப்படுகிறது? பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த துணி கண்டுபிடிக்கப்பட்டு இன்று அளவிலும் தூரின் அப்படிங்கிற இத்தாலி நகரத்துல, இங்க இருந்து எனக்கு கொஞ்சம் ஒரு 4-5 மணி நேரம் ரோமையில இருந்து நம்ம பயணித்தோம் அப்படின்னா அங்க போகலாம். இன்று அளவுல அந்த துணியானது மக்களுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தினுடைய பெயர் தூரின், அதனால தூரின் துகில் என்று அழைக்கப்படுகிறது. சரி, அப்ப விவிலியத்துல இது எப்படி வருகிறது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். விவிலியத்தை பொறுத்த வரையில லினன் கிளாத் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மிக குறிப்பா 4 நற்செய்திகளிலும் இது வருகிறது. இது என்ன துணி என்றால், அன்பு மக்களே, யூத மரபில் இறந்த உடலை ஒரு மெல்லிய துணியால் சுற்றி அடக்கம் செய்வது அவர்களுடைய வழக்கம். அந்த விதத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்த பிறகு அவருடைய உடலையும் மெல்லிய துணியால் அவர்கள் சுற்றி அடக்கம் செய்தார்கள் என்று நம்ம 4 நற்செய்திகளிலும் வாசிக்கிறோம். நான் சொல்றேன் பாருங்க. மத்தேயு நற்செய்தி 27:59 சுத்தமான லினன் துணி. மார்க் நற்செய்தி 15:46 லினன் துணியால் சுருட்டினர். லூக்கா நற்செய்தி 23:53 லினன் துணியில் மடித்தார்கள். யோவான் நற்செய்தி 19:40 துணிகளால் சுற்றினர். பாத்தீங்களா? அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகும் இந்த சுற்றிய துணி மட்டும் கல்லறையில் அப்படியே கிடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம வாசிக்க பார்க்கின்றோம். இந்த துணியினுடைய சுருக்கமான வரலாறை குறித்து நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த துணி உண்மையிலேயே ஒரு மர்மம் நிறைந்த துணி அப்படின்னே சொல்லலாம். மர்மம் அப்படிங்கிறது நெகட்டிவா ஒருவேளை இருக்கலாம். உண்மையில சொல்லணும்னா இது ஒரு மறைபொருள் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்த பிறகு இந்த துணி எங்க போனது அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க ஆரம்பிக்கும் பொழுது பல பாரம்பரியங்கள், பல மரபுகள் என்ன சொல்கிறது அப்படின்னா, எதேசா அப்படிங்கிற நகரத்துல இது திருத்தூதர்களால கையளிக்கப்பட்டு அது தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டு வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சில மரபுகள் சொல்கிறது. எதேசா அப்படின்னா எங்க இருக்குது? இன்றைய காலத்தினுடைய துருக்கியில இருப்பதாக நம்மளால பார்க்க முடியும். அதன் பிறகு ரோமை பேரரசனாகிய கான்ஸ்டான்டினோபிள் என்பவர் இந்த துணியை துருக்கியில் இருந்து தன்னுடைய தலைநகரான ரோமுக்கு எடுத்து வந்ததாக பார்க்கப்படுகிறது. பின்னாளில் சிலுவை போர்கள், ரோமை பேரரசினுடைய வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி நிறைய விடயங்களில் இந்த துணி ஒரு கட்டத்தில் காணாமல் போகிறது. அது எங்க போச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஆனா கரெக்டா 14வது நூற்றாண்டுல 1350கள்ல இந்த துணி மீண்டும் கண்டுபிடிக்கப்படுகிறது. அது எங்க அப்படின்னா பிரான்ஸ் நாட்டுல ஒரு தேவாலயத்துல இந்த துணி மீண்டுமாக பார்வைக்கு வைக்கப்படுகிறது. அங்கிருந்து 1578ஆம் ஆண்டு இத்தாலி நகரத்தில் இருக்கின்ற துரின் அப்படிங்கிற அந்த நகரத்துல இருக்கின்ற கத்தீட்ரல் ஆலயத்துல இன்று வரை அப்படியே இருக்கின்றது. இப்போ உங்களுக்கு ஒருவேளை கேள்வி வரலாம், 1578ல வந்த இந்த துணி ஏன் இப்பொழுதுதான் ஆய்வுக்கு உட்படுத்துகிறார்களா அப்படின்னா இல்ல. பல முறை பல விதங்களில் 1578களுக்கு பிறகு அன்றன்றைய காலத்தில் எப்பொழுதெல்லாம் அறிவியலுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த துணியானது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆய்வும் ஒரு விதமான மர்மங்களை வெளிப்படுத்தியிருக்கிறது. உண்மையிலேயே அன்பு மக்களே, உலகத்திலேயே அதிகமாக ஒரு துணியானது ஆய்வுபடுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா அது இந்த தூரின் துகில் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உடலை சுற்றி இருந்த இந்த துணிதான் அப்படின்னு வரலாறு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சரி, இப்போ நம்ம சுருக்கமாக என்னென்ன ஆய்வுகள் இதுவரைக்கும் செய்யப்பட்டன, எந்தெந்த நூற்றாண்டுகளில் செய்யப்பட்டன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அது இன்னும் பல விடயங்களை நமக்கு தெளிவுபடுத்தும். கடைசியா போவோம். இப்ப ஏன் இந்த ஆய்வு நடந்தது, இந்த ஆய்வுல ஏன் இந்த துணிக்கும் இந்தியாவிற்கும் தொடர்பு அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். முதல் ஆய்வு 1898ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆய்வு. இது எப்படிப்பட்ட ஆய்வு என்றால் புகைப்பட ஆய்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சயின்டிபிக் பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா மக்களே, மிக அளவுக்கு அதிகமான
வலிமையுடைய ஒளி கற்றைகளை இந்த துணியின் மீது செலுத்தும் பொழுது அந்த துணியில் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் என்ன ஆகிறது அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உயரம் என்ன, அகலம் என்ன, பருமன் என்ன, அவரு முடி எப்படி இருந்தது, தாடி எப்படி இருந்தது, அவருடைய முகம் நீட்டமான முகமாக இருக்கிறது, இது எல்லாவற்றையும் இந்த துணி வெளிப்படுத்துகிறது. அதன் பிறகுதான் பல இடங்களில் ஓகே இதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய முகமாக இருந்திருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அதிசயம் மிக்க ஒரு வெளிப்பாட்டை அந்த ஆய்வு வெளிப்படுத்தியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஆய்வினுடைய மிக முக்கியமான கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா, ஏன்னா துணியை பார்க்கும் போதே நிறைய பேருக்கு ஏதோ ஒரு உருவம் இருப்பது தெரியும். நீங்க இன்னைக்கு போய் பார்த்தாலும் அதுல ஒரு உருவம் இருப்பது தெரியும். ஆனா அது யாருடைய உருவம், எப்படிப்பட்ட உருவம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த அலைக்கற்றையை விடுறாங்க, ஒளிக்கற்றையை விடுறாங்க. அந்த ஒளிக்கற்றைக்கு பிறகு தெரிய வந்த ஒரு முக்கியமான உண்மை என்ன தெரியுமா? இந்த துணியில் எந்த விதமான பொருட்களையும் பயன்படுத்தி படம் போன்று, ஓவியம் போன்று வரையப்படவில்லை. மாறாக இது உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய உருவம்தான். அது தானாகத்தான் பதிந்திருக்கிறது. அது எதுவும் ஆர்டிபிஷியலா பதிய பண்ண படவில்லை அப்படிங்கிறத மிக தெளிவாக இந்த ஆய்வு எடுத்து வைக்கின்றது. இந்த ஆய்வுக்கு பிறகு உண்மையிலேயே தூரின் துகில் அதன் மீது மக்களுடைய ஈர்ப்பும் அதை குறித்து மக்கள் பேசியதும் மிக அதிகமாக மாறியதாக வரலாற்றுல நம்மளால பார்க்க முடிகின்றது. இப்போ இரண்டாவது ஆய்வு எப்போ நடக்கிறது அப்படின்னா 1978ஆம் ஆண்டு ஸ்துர்ப் அப்படின்னு STURP இந்த ஆய்வுல ஒரு முக்கிய பரிசோதனை செய்யறாங்க. இந்த பரிசோதனை எப்படி செய்யறாங்க அப்படின்னா 30க்கு மேற்பட்ட விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட் இந்த பரிசோதனைக்குள்ள தங்களை உட்படுத்துகிறார்கள். இதுல என்ன தெரியுது அப்படின்னா, இது மீண்டுமாக அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள், இது ஒரு படம் இல்ல, இது ஒரு ஓவியம் இல்ல, இதுல ரத்தம் இருக்கின்றது, அதுவும் உண்மையான மனிதனுடைய ரத்தம் இருக்கின்றது, அதுவும் AB பிளட் குரூப் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறார்கள். அப்பதான் ஒருவேளை வந்திருக்கும் மனுஷனுக்கு என்ன குரூப் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அந்த இடத்துல தெளிவுபடுத்தப்படுகிறது. அன்பு மக்களே, AB பிளட் குரூப் அப்படிங்கிறது ஒரு யூனிக், ஒரு ஸ்பெசிபிக்கான ஸ்பெஷலான பிளட் குரூப், எல்லாருக்கும் இருக்காது. இந்த பிளட் தான் இன்று உலகம் எங்கும் நடந்திருக்கின்ற எல்லா நற்கருணை புதுமைகளிலும் இதே பிளட் குரூப் தாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிளட் குரூப் AB பிளட் குரூப். இந்த பிளட் குரூப் தான் உலகம் எங்கும் நடக்கின்ற நற்கருணை புதுமைகளில் இதே பிளட் குரூப் இருப்பதை நிறைய நேரத்துல இதை நம்ம உறுதி செய்திருக்காங்க. அதன் பிறகு இந்த துணியை பொறுத்தவரையில இது ஒருவரின் மீது போர்த்தப்பட்ட துணிதான். அதுவும் எப்படிப்பட்ட நபர் அப்படின்னா, சிலுவை பாடுகளை அனுபவித்த ஒரு நபரின் மீது போடப்பட்ட துணிதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கு ஆய்வு மிக தெளிவாக எடுத்து வைக்கிறது. இதை வைத்து இவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னா, இந்த உருவத்தில் முள்முடியானது இருந்திருக்கிறது, அவருடைய கரங்களில் ஆணிகள் துளைக்கப்பட்டிருக்கின்றது, அவருடைய கால்களில் ஆணிகள் துளைக்கப்பட்டு, அவருடைய விழாவில் ஒரு பெரிய ஈட்டியானது குத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த துணி வெளிக்கொண்டு வருகிறது. எப்போ 1978ல நடந்த ஆய்வுல 30 விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட் உருவாக்கின அந்த ஆய்வுல. ஆனா இதுல ஒரு மர்மத்தோடு அந்த ஆய்வு நிறைவு பெறுகிறது. அது என்ன தெரியுமா? இது எப்படி நடந்தது அப்படிங்கிறத யாராலையும் விளக்க முடியல. ஒருவேளை இப்போ ஒரு நபருக்கு சிலுவை சாவை கொடுக்கிறாங்க, இதனுடைய அர்த்தத்தை சொல்றேன், சிலுவை சாவை கொடுக்கிறாங்க, அவருக்கு மேல ஒரு துணியை மூடிடும் அப்படின்னா இந்த மாதிரி பதியுமா அப்படிங்கிற கேள்வியை அறிவியல் அறிஞர்கள் கேட்கும் பொழுது அவர்களுக்கு அதற்கான பதில் இல்லை. இது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த துணியில எப்படி இது வந்தது, இதெல்லாம் இருக்குது, ஆனா இது எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கான பதில் இல்லை. அங்கு மீண்டும் மர்மம் தொடர்கின்றது. மூன்றாவது ஆய்வு, இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, 1988ல 3 பல்கலைக்கழகங்கள் இந்த ஆய்வுல குதிக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான பல்கலைக்கழகம் எதெல்லாம் தெரியுமா? ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், ஜூரிக் பல்கலைக்கழகம், அரிசோனா பல்கலைக்கழகம். மூன்றும் ரொம்ப ஃபேமஸ். குறிப்பா யூரோப்பா அல்லது UK இந்த பகுதிகளில் மிக முக்கியமான பல்கலைக்கழகங்கள் இந்த மூன்றும். இந்த 3 பல்கலைக்கழகங்களும் உள்ளே குதிக்கிறார்கள். இவர்கள் சொல்லக்கூடிய விடயம் உண்மையிலேயே அதுவரைக்கும் நம்பப்பட்டு கொண்டிருந்த அனைத்தையும் புரட்டி போட்டு விட்டது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர்கள் இந்த துணியினுடைய வயதை, இது எந்த காலத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு ஆய்வை மேற்கொள்கிறார்கள். ஏன்னா அதற்கு பிறகு அறிவியல் வளர்ந்து கொண்டே இருக்கு இல்லையா? வளர்ந்து கொண்டே வரும் பொழுது இது எந்த வயது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. துணிக்கு வயது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் சொன்ன முடிவு என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி. இப்ப நீங்களும் அதை கண்டு அதிர்ச்சியாக தான் போறீங்க. என்ன அப்படின்னா, 12வது 13வது நூற்றாண்டுல உள்ள துணி அப்படிங்கிறாங்க. அது வரைக்கும் என்ன நம்பப்பட்டது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உடலை சுற்றியிருந்த துணி அப்படின்னு நம்பப்பட்டது. ஆனா 1988ல நடந்த ஆய்வுல இது 12வது 13வது நூற்றாண்டுல உள்ளது அப்படின்னு சொல்லி உடனே எல்லா இடமும் காட்டு தீயா பரவுதே. துரின் துகில் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுற்றியிருந்த துகில் இல்ல.
பிரான்ஸ்ல கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் ஒரு கோல்மால் பண்ணி இந்த துணியை கொண்டு வந்து வச்சிருக்காங்கப்பா, இதெல்லாம் நீங்க நம்பாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுல ஒரு பல்கலைக்கழகத்தை சார்ந்தவங்க சொல்றாங்க, நம்ம எடுத்திருப்பது ஒரு சின்ன பீஸ் தான். அந்த பீஸ வைத்து, அதாவது துண்டு தான், ஒரு துகிலுடைய ஒரு துண்டு, இதை வைத்து நம்ம உறுதி செய்ய முடியாது. ஏன்னா இந்த துணி வைக்கப்பட்டிருந்த இடத்துல, குறிப்பா அந்த துணினுக்கு வந்ததுக்கு பிறகு கூட ஒரு முறையோ பல விபத்துக்களை இந்த துணி சந்தித்து இருக்கின்றது. குறிப்பாக அந்த காலத்தில் பெரும் தீ விபத்துக்கு பல முறை பல ஆலயங்கள் ஆளாகும். அதே போல இந்த துணி பல முறை தீ விபத்திற்கு ஆளாகி இருக்கிறது. அதை துணில ஒரு முறை கண்டிப்பா நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு முன்பாகவும் இது ஆளாகி இருக்கலாம். அதனால ஒரு சில ஒட்டுக்கள், துணில ஒட்டுக்கள் இருக்கின்றது. அதை நம்ம ஆய்வு செய்திருக்கும் பொழுது ஒருவேளை இப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செய்த நிபுணர்களே மீண்டுமாக இந்த பதிலை சொல்கிறார்கள். அதனால ஒட்டுமொத்த துணியும் 12வது 13வது நூற்றாண்டு துணியா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா நாங்க ஆய்வு செய்யும் பொழுது அந்த மாதிரி இருக்கிறது, அது ஒருவேளை ஒட்டுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பலரும் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் இன்று வரைக்கும் துரின் துகிலுக்கு அந்த மகிமை, அந்த மகத்துவம் என்பது கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த ஆய்வு மீண்டுமாக ஒரு பெரிய ட்விஸ்ட் வகித்துக் கொண்டு அப்படியே அந்த ட்விஸ்ட் அவங்களே எடுத்து தூர போட்டாங்க, அப்படியே அது விழுந்து விட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். 1990 இருந்து 2010 வரைக்கும் ஏறக்குறைய 20 ஆண்டுகள் இந்த துணியை தொடர்ந்து ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. ஏன்னா இதற்கு மிந்தியது 1988 2 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த அந்த தகவல் ட்விஸ்ட் சொன்னேன் இல்லையா, அதனால இந்த துணி இன்னும் பல்வேறு டீப் சயின்டிபிக் ரிசர்ச் அனாலிசிஸ்க்கு அனுப்பப்பட்டே கொண்டே இருக்கிறது. இதுக்கு அப்புறம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த துணியில இருக்கின்ற அந்த உருவமானது உண்மையிலேயே ஒரு மனிதருடைய உடல் தான். இது என்ன ஆய்வு அப்படின்னா 3D இமேஜ் அப்படிங்கிற ஒரு ஆய்வு. எனக்கு அது தெரியல இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. மேபி அந்த துணியை எல்லா ஆங்கிள்லயும் டைமென்ஷன்லயும் 3 டைமென்ஷன்லயும் வைத்து பார்த்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை தெரிஞ்சவங்க கீழே சொல்லுங்க 3D டைமென்ஷன்ல என்ன ரிசர்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுல வெளிவந்த முக்கியமான விடயங்கள் என்ன அப்படின்னா, இது மத்திய கிழக்கு பகுதிகளில் இருந்த துணி தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல மிக முக்கியமாக மனித உடல் அமைப்பு என்பது மிகவும் துல்லியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஒரு சில தாவரங்கள், அந்த தாவரங்களினுடைய துகள்கள் இந்த துணியில இருப்பதை இவர்கள் உறுதி செய்கிறார்கள். உங்களுக்கு இதை புரிஞ்சிருக்கும். அப்ப இவங்க மீண்டுமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த துணியில, ஏன்னா தொடக்கத்துல இருந்தே ஒரு மர்மம் இருந்து கொண்டிருக்கிறது. அது என்ன மர்மம்? இந்த துணியில உருவம் எப்படி வந்தது? படம் யாரும் வரையல, ஏதோ ஆர்டிபிஷியல் எதுவும் பண்ணல அப்படின்னு சொன்ன அந்த மர்மத்திற்கு இவர்கள் இங்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். அதுதான் இந்த ஆய்வினுடைய ஸ்பெஷாலிட்டி. அப்ப என்ன முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள்? கேட்க ஆர்வமா இருக்கிறீங்களா? எஸ், நான் சொல்றேன். என்ன முற்றுப்புள்ளி அப்படின்னா, இந்த துணியில் வந்திருக்கின்ற இந்த உருவம் என்பது அளவுக்கு அதிகமான லைட், ஒளிக்கற்றை உருவாகும் பொழுதுதான் இந்த உருவம் இந்த துணியில் பதிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க ஒருவேளை நினைக்கலாம், அப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் போட்டோ எடுத்தாரே, அவர் பேர் செக்கோந்தோ பியோ, அவர் போட்டோ எடுத்தாரே, ஒருவேளை அப்போ ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி அப்பவே அந்த துணியில அந்த உருவம் இருந்துச்சு. சரியா? அப்ப இது எப்ப ஆயிருக்கும் அப்படின்னா, அன்பு மக்களே, ஆண்டவர் உயிருக்கும் பொழுது என்ன நடந்துச்சு? ஒரு பிரகாசமான ஒளி இருந்தது. நம்ம படங்கள்ல கூட நம்ம பார்க்கலாத. ஆண்டவர் போகின்ற இடமெல்லாம் மிகப்பெரிய ஒரு குளோரியஸ் பாடி, ஒரு மகிமையின் உடலோட தான் போயிட்டு இருந்தார் இல்லையா? அந்த கல்லறையில் இருந்த அந்த காவலர்கள் பெரும் சத்தத்தை கேட்டிருந்தார்கள். அந்த கல் அகற்றப்பட்டிருந்தது தன்னாலேயே. அப்ப அங்க உள்ளுக்கு ஒரு சம்திங் அன்நேச்சுரல் அல்லது சூப்பர் நேச்சுரல் ஒண்ணு நடந்திருக்கிறது. அப்போ மிகப்பெரிய ஒளி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஐ ஆம் த லைட் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, நானே உலகின் ஒளின்னு சொல்றாரு இல்லையா, அந்த ஒளி அந்த உடலில் இருந்து வெளிப்பட்டு உயிர்ப்பை பெறும் பொழுது அந்த ஒளியானது இவருடைய இந்த துணியில பட்டு இது முழுமையாக ஒரு உருவத்திற்குள் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. ஆனா இவங்க சொன்ன அந்த சயின்டிபிக் ட்ரூத் என்னது? அந்த ஒளிக்கற்றையினால் இந்த உருவம் இந்த துணியில் பதிந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஜெராக்ஸ் மிஷின்ல நீங்க பார்க்கும்போது பாருங்க, நம்ம பேப்பரை சொன்ன ஒரு லைட் அப்படியே அங்க எங்கேயும் போயிட்டு வரும்போது தான் நம்ம ஒரு பேப்பர்ல இருந்து இன்னொரு பேப்பர் நம்ம காப்பி எடுக்கிறோம் இல்லையா? அப்ப லைட் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த லைட் அப்படிங்கிறது ஜீசஸுடைய உயிர்ப்பு நேரத்துல வந்த லைட்ல இருந்து இந்த துணிக்கு மேல இந்த ஒரு இது கிடைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. இதை தாண்டியதுதான் இப்பொழுது இன்று இந்த துரின் துகில் எல்லா உலகம் எங்கிலும் பேசப்பட்டு கொண்டிருப்பதற்கான காரணங்கள். அன்பு மக்களே, நான் இதுவரைக்கும் பேசின இந்த சயின்டிபிக் ட்ரூத்ஸ், இந்த சயின்டிபிக் ரிசர்ச் ஆய்வுகள், சோதனைகள் எல்லாமே பல மொழிகளில் நீங்க யூடியூப்லேயே தேடினா நிறைய விளக்கங்களோட இருக்கு, நீங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு சுருக்கமா தமிழ்ல அங்கேயும் இங்கேயும் பார்த்தது, நான் தேடியது, வாசித்தது, நான் கேள்விப்பட்டது, இது எல்லாவற்றையும் சரியாக கோர்வைப்படுத்தி உங்களுக்கு எளிதாக புரியும்படி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நம்ம கடைசி ஆய்வுக்குள்ள போக போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. இதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? சரி, ஓகே, ஃபன். ஓகே, இப்ப கடைசி ஆய்வுக்குள்ள நம்ம போலாம்.
2015 ஆரம்பிக்கிறாங்க. 2026 இந்த ஆண்டு மார்ச் ஏப்ரல் இந்த பகுதியில் இந்த ஆய்வுக்கு முடிவு கட்டப்பட்டு வெளியே சொல்றாங்க. இது என்ன ஆய்வு அப்படின்னா டிஎன்ஏ பரிசோதனை. டிஎன்ஏ அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அந்த பரிசோதனை எடுத்து இவர்கள் செக் பண்றாங்க. இந்த டிஎன்ஏ பரிசோதனையில எல்லாம் இந்த துணிக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறது தெரிய வருகிறது. ஒரே நாள்ல இந்தியா முழுக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்ல, எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி சொன்னாங்களா? நம்ம அப்படி சொன்னோம். மத்தவங்க இயேசு கிறிஸ்து இந்தியர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஆனா அந்த ஆய்வை குறித்து நம்ம வேட்டிக்கன் நியூஸ் அப்படிங்கிற அந்த நம்முடைய அபிஷியல் வெப்சைட்ல போய் பார்க்கும் பொழுது இன்னும் நிறைய உண்மைகள் வெளியே வருகின்றன. அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நிறைய நியூஸ் பேப்பர் எழுதுறாங்க. வேட்டிக்கன் எப்ப எழுதுதோ அதுதான் உண்மை இருக்கும். நியூஸ் பேப்பர் சும்மா ஏதாவது கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் கலந்து அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அடிச்சு விடுவாங்க. நம்ம இங்க பார்க்க போகிறது வத்திக்கான் என்ன சொன்னது அப்படிங்கறதை குறித்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வத்திக்கான் இந்த துணியை குறித்து என்ன சொன்னது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ இந்த ஆய்வை எந்த பல்கலைக்கழகம் ஏற்படுத்துகிறது செய்கிறது அப்படின்னா பதுவை பல்கலைக்கழகம். பதுவைனா உங்களுக்கு தெரியுமா எங்க இருக்குது? பதுவை புனித அந்தோனியார், எஸ், அதே நகரத்தில் இருக்கின்ற பதுவை பல்கலைக்கழகம் தான் இந்த ஆய்வை மேற்கொள்கிறார்கள். இந்த ஆய்வை தலைமை தாங்கி மேற்கொள்ளக்கூடியவருடைய பெயர் டாக்டர் ஜானி பிராக்காச்சா அப்படிங்கிற இந்த டாக்டர். இவருடைய தலைமையில இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. எத்தனை ஆண்டுகள்ங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்ப இந்த ஆய்வினுடைய முக்கியமான வெளிப்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அன்பு மக்களே, இவர் 1980கள்ல இந்த துணியிலிருந்து கலெக்ட் பண்ண நிறைய துகள்களை, அந்த துகள்களை தான் இவர் டிஎன்ஏ பரிசோதனைக்கு உட்படுத்துகிறார். சரியா? இப்போ இந்த துணியை போய் அவர் எடுக்கல. 1980கள்ல ஏற்கனவே பல ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்ட பல சின்ன சின்ன துகள்களை, அதுக்கு மேல இருந்த கரைகளை எல்லாத்தையும் எடுத்து டிஎன்ஏ ஆய்வுக்கு உட்படுத்துகிறார்கள். இந்த துணியில ஏபி பிளட் குரூப் உள்ளது அப்படிங்கிறத அந்த 1980ல தான் ஒருத்தர் சொன்னார் இல்லையா, அது மீண்டும் நிரூபணம் ஆகின்றது. முதல்ல ஒரு முக்கியமான விடயம். அப்ப அந்த பிளட் குரூப்ல எந்த பிரச்சனையும் இல்ல. அடுத்து இந்த துணி மத்திய கிழக்கு பகுதியை சார்ந்தது அப்படிங்கிறதற்கு 55% உண்மை இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இந்த டிஎன்ஏ டெஸ்ட் நமக்கு சொல்கிறது. சரி, அப்ப இந்தியாவிலிருந்து இது எவ்வளவு வந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 38.7, ஏறக்குறைய 39, 40 வைத்துக் கொள்ளுமே, 40% இந்த துணி இந்தியாவோடு தொடர்புடையது. அங்கிருந்து அந்த டிஎன்ஏ அந்த டெஸ்ட்ல நமக்கு தெரிய வருகிறது. ஐரோப்பா எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிலோ 5%, 5% கீழே தான் ஐரோப்பாவுக்கும் இதற்கும் சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த சதவிகிதத்தை கொண்டு என்ன சொல்கிறது வத்திக்கான் அப்படின்னா, இந்த துணியானது பல பகுதிகளில் பல நேரங்களில் கைமாறி வந்திருக்கலாம். ஓகே, இரண்டாவது, இந்த டிஎன்ஏ இந்தியாவுக்கான ஒரு டிஎன்ஏவாக இருக்க என்ன காரணம் இருக்கும் அப்படின்னா, இந்த துணியானது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட துணியாக இருக்கலாம். இந்த லினன் கிளாத் அப்படிங்கிறது இந்தியாவிற்கும் அன்றைய ரோமைக்கும் அன்றைய ஜெருசலேமுக்கும் மிக அதிகமான வாணிபம் இருந்த ஒரு பகுதி. ரோமையர்களை குறித்து உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். இஸ்ராயேல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து வாழ்ந்த காலத்துல ஆட்சி செய்து கொண்டிருந்தது ரோமை பேரரசு தான். ஏறக்குறைய நம்ம ஆங்கிலேயர்களுக்கு கீழே அடிமைகளாக இருந்தது போல இஸ்ராயல் மக்கள் அன்றைய யூதர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துல ரோமையர்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். அப்படிதான் இதான் வரலாறு. அப்ப இந்த ரோமை பேரரசு இந்த துணியை இவர்களுக்கு அங்கும் இங்கும் வாணிபம் செய்வதற்கு உதவி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்தியன்ஸ் உடைய டிஎன்ஏ இந்த துணியில இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது போக இந்த துணி வைக்கப்பட்ட இடங்களில் எல்லாம் பல நேரங்களில் மக்கள் அதை தொட்டு முத்துவது, தொடுவது, மக்களுடைய அந்த ஒரு தொடுதல், இதன் மூலமாகவும் இது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் வேற ஒரு நியூஸ்ல நான் வாசித்தது, இத இட்டாலியன்ல சினோதே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இத்தாலிய வார்த்தை லத்தீன்ல இருந்து வருகிறது. அந்த லத்தீன் வார்த்தை கிரேக்கத்துல இருந்து வருகிறது. அந்த கிரேக்க வார்த்தை என்னன்னா சிந்தோன் அப்படிங்கிற வார்த்தை. அப்ப சிந்தோன் அப்படிங்கிற வார்த்தையே ஏறக்குறைய அது சிந்து சமவெளி நாகரிகம், அது இந்தியாவைத்தான் குறிக்கும் அப்படிங்கிறதுனால தொடக்கத்திலிருந்தே இதற்கு பெயர். அதனாலதான் இதுல இருந்தா ஆங்கிலத்துல ஷ்ரவுட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ ஷ்ரவுட் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை சினோதையில இருந்து வருகிறது. சினோதைங்கிறது கிரேக்க மொழி சிந்தோன்ல இருந்து வருகிறது. சிந்தோன் அப்படிங்கிறது சிந்து சமவெளி நாகரிகம், அதுதான் இந்தியா, நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப இந்தியாவுக்கான தொடர்பு என்பது இந்த பெயரிலேயே இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. இப்போ ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இல்ல ஃபாதர், இயேசு ஒருவேளை உண்மையிலேயே இந்தியராகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்லன்னா இப்படி எல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இங்க இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, இந்த துணியில பல தாவரங்களுடைய டிஎன்ஏ கிடைத்திருக்கிறது. பல அனிமல்ஸ், வீட்டு விலங்குகள், ஆடு, மாடு, கோழி, பூனை, நாய், இதனுடைய டிஎன்ஏவும் கிடைத்திருக்கின்றது. அதனால இந்த பரிசோதனை சொல்ல வருவது இதுதான். இப்படியாக பலவை இருக்கின்றன. அதுல நிறைய அதிகமாக இருப்பது மத்திய மிடில் ஈஸ்ட் பகுதியை உள்ளது. அடுத்ததாக இந்தியா, அதற்கு பிறகு ஐரோப்பியா, இன்னும் பல டிஎன்ஏ அதுல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில சொல்லணும் அப்படின்னா இந்த ஆய்வு இன்னும் மக்களை அடுத்த ஸ்டெப்புக்கு அழைத்து செல்கிறது. அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன்.
கண்டிப்பா ஒரு காலத்துல நமக்கான தெளிவான விடை கிடைக்கும். ஏன்னா அறிவியல் வளர்ந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. திருச்சபையும் அந்த அறிவியலின் வளர்ச்சிக்கு எப்பொழுதுமே தன்னை உட்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதனால கண்டிப்பா ஒரு நாள் இது உண்மையிலேயே இயேசுவை சுற்றியிருந்த துணியா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு அல்லது அடுத்த தலைமுறைக்கு வெளியே வரும். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அது என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க இந்த துணியை எப்படி நம்புகிறீர்கள்? இது உண்மையிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுற்றி இருந்த துகில்தானா? இல்ல, வாய்ப்பே இல்ல ஃபாதர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான காரணங்களையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வாசித்து தெரிந்து கொள்கிறேன். அந்த மக்களை இதுல நான் இன்னொரு விடயத்தை ரொம்ப தெளிவா சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு பைபிள் வார்த்தை அதை சொல்லி நம்ம முடிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த இறைவார்த்தை உயிர்ப்பு காலத்துல இருக்கிற நம்ம எல்லோருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு இறைவார்த்தைங்க. அது என்ன இறைவார்த்தை தெரியுமா? யோவான் நற்செய்தி 20:29. தோமையாரை பார்த்து ஆண்டவர் சொல்வாரு, தோமா, நீ என்னை கண்டதால் நம்பினாய், ஆனால் காணாமலே நம்புபவர்கள் பேறு பெற்றோர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்வார். அந்த வார்த்தை தான் எனக்கு இந்த தூரின் துகில் குறித்து, இந்த ஆய்வுகளை குறித்து உங்களோட பேசணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும் பொழுது எனக்கு ஞாபகத்திற்கு வந்த இறைவார்த்தை. அன்பர்களே, இது போல ஒருவேளை உங்களுக்கு வேற ஏதாவது இறைவார்த்தை வந்தது ஞாபகத்தில் அப்படின்னா கீழே கமெண்ட்ல கண்டிப்பா எழுதுங்க. அன்பர்களே, என்னைக்குமே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதற்கு அறிவியல் காரணம் வேணும், இதுக்கு சயின்டிபிக் ட்ரூத் வேணும் அப்படின்னு நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மை ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஆல்வேஸ் லிவிங் வித் மீ. அவர் உயிரோடு இருக்கிறார், உணர்வுகளோடு இருக்கிறார், உணர்ச்சிகளோடு இருக்கிறார், உண்மையாகவே இருக்கிறார். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால யாரும் நம்மள எதுவும் செய்ய முடியாது. இதுதான் நம்முடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் தான் 2000 ஆண்டுகள் நம்முடைய கத்தோலிக்க திருவையினுடைய விசுவாசம், மொத்த கிறிஸ்தவத்தினுடைய விசுவாசமும் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது, எழுப்பி இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொளியில இணைந்து வருவோம். அதுவரையில இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். God bless you.